வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி எபிசோடெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் கார்டன் ஏரியாவில் வந்து முத்து, தீபக் அண்டு ஜெஃப்ரி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் சொல்கிறாப்புல, தர்சிகா போனது இருந்தது மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாப்புல. போனது மாதிரி இருந்தது மாதிரி தெரிலையே அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. ஜெஃப்ரி, எனக்கு வந்து சத்யா போனது தான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது சத்யா போனது. ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நம்ம ஜெஃப்ரி சொல்கிறாப்புல. ஸோ முத்து சொல்கிறார், எனக்கு சாச்சனா போனது தான், சாச்சனா இல்லாதது மாதிரி தான் இருக்குது, வெளியே மித்தவங்களாம் எனக்கு ஒன்றும் தெரில. ஸோ சாச்சனா போனது தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு வந்து முத்து சொல்லிகிட்டு இருக்காப்புல. தீபக் சொல்கிறார், சாச்சனா போனதெல்லாம் எனக்கு ஒன்றுமே ஆகலை, அவங்க இருந்தது மாதிரியும் தெரில, இல்லாத மாதிரி போனது மாதிரியும் தெரில அப்படின்னு வந்து தீபக் சொல்கிறார். ஆனால் எனக்கு வந்து சத்யா போனது தான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ சத்யா போனது வந்து எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம தீபக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த வாரம் யார் நாமினேட் ஆவாங்க, ஸோ யார் வெளியே போவாங்க அப்படின்னு வந்து இங்கே இன்னொரு குரூப் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு. யார், நம்ம ஜாக்லின், ராயன் அண்டு மஞ்சரி இவங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ராயன் வந்து சொல்கிறாரு, ஆர் 2 ஆரில் 2 பேருமே போவாங்க அப்படின்னு வந்து ராயன் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ராயன் ஆர்னால் யாருன்னு நினச்சிங்க? நான் நினச்சேன் ராயன், ரஞ்சித் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அவன் அந்த பையனோட திங்கிங் பார்த்திங்கன்னா ராணவ் அண்டு ரஞ்சித் அப்படி 2 பேரும் போவாங்களாம். ஸோ ராணவ் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கி லீடிங்கில் இருக்காப்புலன்னு ராயனுக்கு தெரியல போல். ஸோ அவன் வந்து ராணவ் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ராணவ் போகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, அதுவும் நெக்ஸ்ட் வீக் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ராயன்லாம் போனதுக்கப்புறம் தான் ராணவ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தா. ஸோ அந்த கணிப்பு தப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக்லின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அருண் வந்து என்னையை மோக் பண்ணும்போது, என்னைட்டு ப்ராப்ளம் பண்ணும்போது அது வந்து வெளியே வரல, ஆனால் இப்போ வந்து யாருன்னு தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப அன்லக்கி, என்னையை வந்து அவன் எங்கள் 2 பேருக்கும் மோதல்கள்லாம் வரும்போது அவன் சைடு நியாயம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து வெளியே தெரியலை அப்படின்னு வந்து ஜாக்லின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, என்னோட மோதினதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆனான். ஸோ ஃபஸ்ட்டே அவன் எக்ஸ்போஸ் ஆக வேண்டியது அந்த மாக்கிங் பண்ணப்போ. ஸோ நானும் அவனுக்கு எய்த்தாப்பில் மாக் பண்ணுறது மாதிரி பண்ணதுனால அது வெளியே வராமல் போயிடுச்சு. இல்லைன்னா அப்போவே வந்திருக்க வேண்டியது. அதனால தான் இவ்வளோ லேட் ஆனது காரணம். ஸோ இப்போ வெளியே வந்தது காரணம் வந்து, ஸோ இப்போ அவன் மாக் பண்ணுற எல்லாருமே சட்டிலாக இருக்கிறதுனால அவன் வந்து அப்படியே தெரிஞ்சிடறான் வெளியே. ஸோ அதான் ரீசன் அப்படின்னு வந்து மஞ்சரி சொல்கிறாங்க. ஸோ ஜாக்லின் சொல்கிறாங்க, ஆமாம், அந்த ஸ்கூல் டாஸ்க்லேயும் கூட நானும் எதிர்த்து பேசிட்டேன், நானும் வார்த்தையை விட்டுட்டேன், அதனால தான் சமமாயிருச்சு, ஒன்றும் தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து எப்படி விளாடுவான் அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வர வீக்கில். ஸோ சேதுபதி வேறு அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காரு, எப்படி விளாட்றாங்கன்னு பார்ப்போம்.